ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் ஊதியத்தை போனஸாக வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகைக்கு மத்திய பணியாளர்களுக்கு வழங்கக்கூடியதை கொண்டு போனஸ் தொடர்பான ஆலோசனை கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதன் அடிப்படையில் தான் ரயில்வே துறை ஊழியர்களுக்கான போனஸ் குறித்த அறிவிப்பை வெளியிடுவதற்கான கூட்டம் அந்த துறையினுடைய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தலைமையில் டெல்லியில் இன்று நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தின் நிறைவிலே ரயில்வே ஊழியர்களுக்கு போனஸ் வழங்குவதற்கான ஒப்புதலை மத்திய அரசு வழங்கியிருக்கின்றது. அதன்படி அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பதன் வாயிலாக 1866 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ரயில்வே துறையில் பணி செய்யக்கூடிய ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்களுக்கான ஊதியம் போனஸாக வழங்கப்பட இருக்கின்றது. இந்த 78 நாட்கள் ஊதியத்தை போனஸாக வழங்குவதற்கென்று 1866 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்வதற்கு மத்திய அமைச்சரவை இன்றே ஒப்புதல் வழங்கியிருக்கின்றது. அதன்படி நாடு முழுவதும் ரயில்வே துறையில் பணி செய்யக்கூடிய ஏறக்குறைய 11 லட்சம் ரயில்வே ஊழியர்கள் பயன்பட இருக்கின்றார்கள். தீபாவளி போனஸாக 78 நாட்கள் ஊதியம் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளி கொண்டாடப்பட உள்ள நிலையில் ரயில்வே ஊழியர்கள் உட்பட மத்திய அரசில் அங்கம் பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் போனஸ் அறிவிப்புகள் வெளியாகி வருகின்றன. அதன்படி ரயில்வே ஊழியர்களில் 10,90,000 பேருக்கான மிகப்பெரிய போனஸ் அறிவிப்பாக இது பார்க்கப்படுகின்றது. மேலும் கப்பல் கட்டுமான துறையிலும் அந்த துறையை வளர்த்தெடுக்கக்கூடிய விதமாக 69,725 கோடி ரூபாய் ஒப்புதல் வழங்குவதற்கு அந்த திட்ட ஒப்புதலை அமைச்சரவை வழங்கியிருக்கின்றது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.